முக்கிய செய்தி 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியார் மயமாக்கும் முடிவை தமிழ்நாடு அரசு கைவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன். விவரங்கள். தமிழகத்தில் உள்ள 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியார் மயமாக்கும் முடிவை தமிழக அரசு கைவிட்டு விட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 12 மாநகராட்சிகளிலும் தூய்மை பணிகளை தனியாருக்கு விடுவதற்கான சாத்தியக்கூறு டெண்டர் கோரும் அறிவிப்பை ரத்து செய்து தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வந்தார்கள். தனியார் மயமாக்க கூடாது, மாநகராட்சி தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது என்று பல்வேறு சங்கங்கள், அரசியல் கட்சிகளும் போராட்டம் நடத்தி வந்தன. இந்த போராட்டங்களில் உள்ள நியாயங்களையும் மற்றும் அந்த கோரிக்கைகளையும் ஏற்று தமிழக அரசு தமிழகம் முழுவதும் உள்ள 12 மாநகராட்சிகளிலும் தூய்மை பணியை தனியாரிடம் ஒப்படைக்கும் அந்த டெண்டர் முடிவை ரத்து செய்திருக்கிறது. இதனால் மாநகராட்சிகளில் தூய்மை பணியை தனியார் மயமாக்கும் அந்த முடிவை கைவிட்டு விட்டதாக தமிழக அரசு அறிவித்திருப்பது மிக முக்கியமான ஒரு முடிவாக கருதப்படுகிறது. தமிழகத்தில் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம் மற்றும் திருநெல்வேலி, தஞ்சாவூர், வேலூர், திருப்பூர், நாமக்கல், ஆவடி, ஓசூர் உள்ளிட்ட 12 மாநகராட்சிகளிலும் தூய்மை பணிகள் முழுமையாக தனியாரிடம் ஒப்படைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் இந்த பணிகளுக்கான பணி ஆட்களை நியமிப்பது மற்றும் ஊதியங்களை நிர்ணயிப்பது மற்றும் தனியார் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிப்பது என பல்வேறு விதமான பணி நியமனங்கள் மற்றும் ஒப்பந்த பணிகள் தொடர்பாக முடிவெடுப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை வெளியிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் தமிழகம் முழுவதும் புதிய அரசு அமைந்த நிலையில் போராட்டங்களை தீவிரமாக மேற்கொண்டு வந்தனர். இதையடுத்து தூய்மை பணிகளை தனியார் மயமாக்குவதற்கான டெண்டரை ரத்து செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் தமிழகம் முழுவதிலும் உள்ள 12 மாநகராட்சிகளிலும் தூய்மை பணிகளை தனியாருக்கு விடும் முடிவை தமிழக அரசு கைவிட்டிருக்கிறது. தொடர் போராட்டங்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் ஆகியவை கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் எதிர்க்கட்சிகள் இந்த பிரச்சனையை எழுப்பினர். இது தவிர நீதிமன்றத்திலும் மற்றும் மக்கள் மன்றத்திலும் போராட்டங்களையும் பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து மேற்கொண்டன. இந்த கோரிக்கையை ஏற்று இப்போது தனியார் மயமாக்கும் முடிவை ரத்து செய்து தற்போது தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த 12 மாநகராட்சிகளிலும் தூய்மை பணிகளை தனியார் பங்களிப்பு முறையில் மேற்கொள்ளப்பட்ட அந்த டெண்டர் மட்டும் இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட்டு விட்டதாக இந்த டெண்டர் ரத்து மூலமாக தெரிய வருகிறது. இருந்த போதிலும் தமிழக அரசு ஒட்டுமொத்தமாக தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட்டு விட்டதாக அறிவிப்பு அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டு அது அரசிதழில் வெளியிடப்பட்ட பின்னரே ஒட்டுமொத்த மாநகராட்சிகளிலும் தூய்மை பணிகளை அரசே ஏற்று நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.